இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது வக்ஃப் சட்ட திருத்த மசோதா. கடும் எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் காரசார விவாதம். கச்சத்தீவை மீட்க கோரி சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். இலங்கை செல்லும் மோடி, மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் இன்றிரவு முதல் 4 நாட்கள் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. மஞ்சள் எச்சரிக்கையை வெளியிட்டது இந்திய வானிலை மையம். இந்திய பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிப்பை இன்றிரவு அறிவிக்கிறார் ட்ரம்ப். விவசாயம், ஆட்டோமொபைல் உள்ளிட்ட 5 துறைகள் பாதிக்கப்பட வாய்ப்பு. வணக்கம். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேசி வருவதால் தொடர்ந்து காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. வக்ஃப் நிர்வாக குழுவில் பெண்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதோரை சேர்ப்பது, அதன் சொத்துக்களை முடிவு செய்வதில் மாவட்ட ஆட்சியருக்கு இறுதி அதிகாரம் வழங்குதல் உள்ளிட்ட திருத்தங்களுடன் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. எனினும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள் எதுவும் ஏற்கப்படாமல் பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்ட 14 திருத்தங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவையில் கடும் எதிர்ப்புக்கு நடுவே இன்று மசோதாவை தாக்கல் செய்தார். உலகிலேயே அதிக அளவிலான வக்ஃப் சொத்துக்கள் இந்தியாவில்தான் உள்ளன என்று குறிப்பிட்ட அவர், ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு பயன் தர இந்த மசோதா அவசியம் என்று கூறினார். हमारे गरीब मुसलमानों का पढ़ाई के लिए, मेडिकल ट्रीटमेंट के लिए, स्किलिंग के लिए, इनकम जनरेशन के लिए क्यों काम नहीं हुआ आज तक बताइए। ये दुनिया का सबसे बड़ा वक्फ प्रॉपर्टी अगर हिंदुस्तान में है तो उस प्रॉपर्टी से गरीबों का उत्थान के लिए, लोगों का भला के लिए अगर ये सरकार नरेंद्र मोदी जी के नेतृत्व में गरीब मुसलमानों के लिए काम कर रहा है तो इसमें आपत्ति क्यों होना चाहिए। இதையடுத்து மசோதா மீதான 8 மணி நேர விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கச்சத்தீவு விவகாரம் பற்றி பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்த திமுக உறுப்பினர்கள் பின்னர் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்று விவாதத்தில் கலந்து கொண்டனர். விவாதத்தில் பேசிய திமுக எம்பி திரு ராசா, வக்ஃப் திருத்த மசோதா சிறுபான்மையினருக்கு எதிராகவும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் உள்ளதாக குற்றம் சாட்டினார். நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்க மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் அவர் விமர்சித்தார். The irony is that the minorities' rights are going to be protected by way of this bill, where the party is having no members of parliament Muslim community. There is no Muslim MP to introduce and pilot the bill and support the cause of the bill. They are not able to produce a single member of parliament, and they are giving moral advice to us how the secularism can be protected. காங்கிரஸ் சார்பில் திரு கௌரவ் கோகாய், சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு கல்யாண் பானர்ஜி ஆகியோர் வக்ஃப் மசோதாவுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்தனர். இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் மக்களவையில் உறுப்பினர்களின் காரசார விவாதம் தொடர்கிறது. விவாதத்தின் முடிவில் மசோதா வாக்கெடுப்புக்கு விடப்படும். தற்போது 542 உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில் பாஜக கூட்டணிக்கு 293 உறுப்பினர்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 234 உறுப்பினர்களும் உள்ளனர். கச்சத்தீவை மீட்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக அரசினர் தனி தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிந்து பேசிய அவர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவது முற்றுப்புள்ளி வைக்க முடியாத தொடர் பேரழிவாக அமைந்துள்ளதாக கூறினார். எத்தனை அரசியல் நிலைமைகள் அங்கு மாறினாலும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது மட்டும் மாறாமல் இருப்பதாக திரு ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள்தான் என்பதை ஒன்றிய அரசு அடிக்கடி மறந்து விடுவதால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலங்களவையில் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கடந்த 27ஆம் தேதி அளித்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கடந்த ஓராண்டில் மட்டும் 530 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எவ்வளவு காலத்துக்கு இதனை சகித்துக் கொண்டு இருக்க முடியும் என கேள்வி எழுப்பிய அவர், இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்பதே மிகச் சரியான வழி என்று கூறினார். இருநாட்டு மீனவர்களுக்கு இடையான பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான முடிவு எட்டப்பட இயலாமல் கடந்துகிட்டு இருக்கு. கடிதம் எழுதினா விடுவிக்கிறது, பிறகு கைது செய்கிறதுன்னு இலங்கை அரசோட நடவடிக்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம்
மிகவும் பாதிக்கப்படுது. மீன்பிடி தொழிலில் பாதிக்கப்பட்டு பாரம்பரிய மீன்பிடி உரிமை கேள்விக்குறியாகி கடலுக்கு சென்றால் பத்திரமாக வீடு திரும்புவார்களா நம் சொந்தங்கள்னு குடும்பத்தினர் மீளா கவலையில் மூழ்கியிருக்க வேண்டிய துயர நிலை ஏற்பட்டிருக்கு. எவ்வளவு காலத்துக்கு இதை சரி செய்யிட்டு இருக்க முடியும்? இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவு மீட்பே மிக சரியான வழி. கச்சத்தீவு தொடர்பாக ஒன்றிய அரசு ஒப்பந்தம் போட்டபோது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி கடுமையாக எதிர்த்ததையும், கச்சத்தீவை இலங்கைக்கு அளிக்கக்கூடாது என திமுக எம்பிக்கள் திரு ஈரா செழியன், திரு எஸ் மாரிசாமி ஆகியோர் நாடாளுமன்றத்தில் கடுமையாக வாதிட்டதையும் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். அதையும் மீறி கச்சத்தீவு ஒப்பந்தம் 1974ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி கையெழுத்தானதும் மறுநாளே கலைஞர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றி பிரதமருக்கு அனுப்பி வைத்ததுடன் அதே ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி சட்டப்பேரவையிலும் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்யக்கோரி தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் அவர் நினைவூட்டினார். முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா இருமுறையும், திரு பன்னீர்செல்வம் ஒருமுறையும் கச்சத்தீவை திரும்ப பெற சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். கச்சத்தீவை மீட்பது குறித்து பிரதமரிடம் தாம் பலமுறை நேரிலும் கடிதம் வாயிலாகவும் வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டிய அவர், விரைவில் இலங்கைக்கு செல்ல உள்ள திரு மோடி தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கச்சத்தீவை மீட்கவும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். விவாதத்தில் பேசிய காங்கிரஸ், பாஜக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை தொடர்ந்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் கோடை வெயில் கொளுத்த தொடங்கிய நிலையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. தேனி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் நேற்றிரவு பெய்ய தொடங்கிய மழை காலையிலும் தொடர்ந்ததால் இதமான சூழல் நிலவியது. நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கும்பகோணத்தில் இன்று பெய்த திடீர் மழை கடந்த ஒரு வாரம் கொளுத்திய வெயிலுக்கு ஆறுதலாக இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கிடையே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் இடி மின்னலுடன் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரும் 5ஆம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. சம வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் டிரம்ப் இன்றிரவு அறிவிக்க உள்ள நிலையில் இந்தியாவில் விவசாயம், கார் உதிரி பாகங்கள் உற்பத்தி உள்ளிட்ட 5 துறைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்காவின் புதிய அதிபராக கடந்த ஜனவரி மாதம் 2வது முறையாக பதவியேற்ற டிரம்ப் குடியுரிமை இல்லாதவர்களை நாடு கடத்தல், கூடுதல் வரி விதிப்பு என பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். கனடா, மெக்சிகோ நாடுகளுக்கு 25% கூடுதல் வரியை விதித்து உத்தரவிட்ட டிரம்ப், அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரியை விதிக்கும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளின் பொருட்களுக்கு அமெரிக்காவும் சம வரியை விதிக்கும் என்றும் இது ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவித்திருந்தார். அதன்படி இந்த சமவரி விதிப்பை இன்று அவர் அறிவிக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் ரீவிட் தெரிவித்தார். டிரம்ப் முறைப்படி அறிவித்தவுடன் இந்த வரி விதிப்பு உடனே அமலுக்கு வரும் என்று அவர் கூறினார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பால் இந்தியாவில் விவசாயம், மின்னணு மற்றும் கார் உதிரி பாகங்கள் தயாரிப்பு, மருந்துகள், நகை மற்றும் ஆடைகள் உற்பத்தி ஆகிய துறைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஐபோன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை பொறுத்தவரையில் மொத்த ஏற்றுமதியில் 32% அமெரிக்காவுக்குத்தான் இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. இதற்கு அதிக வரி விதிக்கப்படும் போது அதன் விலை உயரும் சூழல் ஏற்பட்டால் இந்திய தயாரிப்பை தவிர்த்துவிட்டு மற்ற நாடுகளின் பொருட்களை மக்கள் வாங்க தொடங்கி விடுவார்கள் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதுபோல விவசாயம், கார் உதிரி பாகங்கள், மருந்துகள், நகை, ஆடைகள் உள்ளிட்டவற்றின் விலையும் அதிகரிக்கும் போது அவற்றை தவிர்த்துவிட்டு சீனா, ஐரோப்பிய நாடுகளின் பொருட்களை அமெரிக்கர்கள் வாங்கும் நிலை உருவாகும். இதனால் அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களின் விற்பனை குறையும் நிலை ஏற்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்வது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி
நீலகிரி மாவட்டத்தில் வியாபாரிகளின் முழு கடையடைப்பு போராட்டத்தால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா வாகனங்கள் ஆன்லைன் மூலம் முன்னரே இ-பாஸ் பெறுவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உதகையில் ஊபர், ஓலா உள்ளிட்ட டாக்ஸிகளுக்கு தடை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் நீலகிரி மாவட்டத்தில் உதகை, கூடலூர், கோத்தகிரி உள்ளிட்ட 6 தாலுகாக்களிலும் வணிகர்கள் இன்று கடையடைப்பில் ஈடுபட்டனர். குன்னூரில் 3000 கடைகள் உட்பட மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு சாலை, தெருக்கள் வெறிச்சோடின. இதனால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து காணப்பட்டது. நேற்று மிகவும் பரபரப்பாக காணப்பட்ட அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட அனைத்தும் வெறிச்சோடின. உணவகங்கள், தேநீர் கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததால் சுற்றுலா பயணிகள் உணவு, குடிநீர் இன்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டதால் சிலர் மீண்டும் சொந்த ஊருக்கே திரும்பிச் சென்றனர். சாப்பாடு கடை, ஒரு டீ கடை, எந்த கடையும் இல்லை சார். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பால் வாங்கணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே கொஞ்சம் சொல்லியிருந்தா கூட நம்ம வேறு இடம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம் சார். ஸோ பிளான் பண்ணிவிட்டு வேறு இடம் கூட போயிருக்கலாம் சார். நம்மளுக்கு வந்துன்னு தெரியாதனால இங்கே வந்துடுவோம் சார். ஏன்னா ஒரு கடை கூட இல்லை, குழந்தைங்க சின்ன பண்ண முடியும், சாப்பாடுல எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு முன்னறிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஏமாற்றத்தை வீட்டுக்கு போகிறோம். கடையடைப்பு போராட்டத்தால் உணவகங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் உதகை மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களையும் சாலையோர கடைகளையும் நோக்கி மக்கள் படையெடுத்தனர். ஸ்டேக்கு ஒரு ஹோட்டல் கூட ஒன்று கூட இல்லை. குழந்தைங்க பசி என்ன பண்ணுறது, இங்கே வந்து அம்மா ஹோட்டல் இருந்துச்சு, நாங்கள் தான் பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேறு ஒரு கடை கூட இல்லை, எல்லாமே க்ளோஸ்டு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம்ஸ் கூட கிடையாது, புக்கிங் கூட பண்ணல. இப்போ திரும்பி ரிட்டர்ன் தான் போனோம். நாங்கள் எல்லா பேக்கரி சரி, லஞ்சு சாப்பிட்ற ஹோட்டலும் சரி எல்லாமே க்ளோஸாக இருந்தது. வந்து இப்போ இந்த மாதிரி கேட்டதுக்கு இந்த மாதிரி அம்மா உணவகத்தில் வந்து ஹோட்டலில் இந்த மாதிரி சாப்பாடு தர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து சாப்பிட்டோம். இங்கேயும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. புதிய கட்டுப்பாடுகளுடன் கூடிய இ-பாஸ் நடைமுறையில் பல்வேறு சிக்கல் உள்ளதாகவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் குறித்து 10 நாட்களுக்குள் முடிவெடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிரதமர் திரு மோடிக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். வக்ஃபு சட்டம் 1995லேயே வக்ஃபுகளின் நலன்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்கும் முறைகள் உள்ளதாக கூறிய அவர் அதில் இப்போது திருத்தம் தேவையற்றது என்று தெரிவித்துள்ளார். கடந்த 27ஆம் தேதி இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தையும் இணைத்து அனுப்பியுள்ளதாக திரு ஸ்டாலின் கடிதத்தில் கூறியுள்ளார். மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக வழங்கப்படும் 27% இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயருக்கான வருமான வரம்பை 16 லட்சமாக மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அதிக எண்ணிக்கையில் மக்கள் பயனடைவதை உறுதி செய்யும் வகையில் 8 லட்சத்திலிருந்து 16 லட்சமாக அதனை உயர்த்த வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளதை வரவேற்பதாக அவர் கூறியுள்ளார். சென்னையிலிருந்து கோடைக்கால சிறப்பு விமானங்களான 42 சர்வதேச விமானங்கள், 164 உள்நாட்டு விமானங்கள் என மொத்தம் 206 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை இலங்கை, சென்னை குவைத், மஸ்கட், தமாம், பஹ்ரைன், டாக்கா இடையிலான விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதுடன் சென்னையிலிருந்து பெங்களூரு, டெல்லி, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, மும்பை, கொச்சி, அகமதாபாத், கவுஹாத்தி, ஹைதராபாத், பூனே, ஷீரடி உள்ளிட்ட நகரங்களுக்கும் கூடுதல் விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என திரு அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவினரும் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என பாஜகவினரும் போஸ்டர் ஒட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பாஜக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் எடப்பாடி தலைமையில் தேர்தலை சந்தித்தால் தோல்விதான் கிடைக்கும் என்று பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை டெல்லியில் அக்கட்சி தலைவர்களிடம் கூறியதாக தெரிகிறது. அதிமுக தொண்டர்களிடையே இது கோபத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் அண்ணாமலைக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. ஆனால் அதற்கு பதிலளிப்பது போல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என பாஜக சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள இரவிக்குளம் தேசிய பூங்கா 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் நேற்று திறக்கப்பட்டுள்ளது. நீலகிரி வரையாடுகளின் இனப்பெருக்க காலம் என்பதால் ஜனவரி மாதம் 31ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் வரை மூடப்பட்டிருந்த அந்த பூங்கா தற்போது திறக்கப்பட்டுள்ளது. புதிய கணக்கெடுப்பின்படி அந்த தேசிய பூங்காவில் 80 வரையாடுகளின் குட்டிகள் பிறந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோயில் நிலத்தை ஆக்கிரமிக்க அனுமதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தென்காசி அண்ணாமலைநாதர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் வசிப்பவர்களிடம் வாடகை வசூலிக்க பாதுகாப்பு வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி வாடகையை வசூலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது.
சிங்கம்புணரி அருகே எஸ் கோவில்பட்டி அம்மி கண்மாயில் நடத்தப்பட்ட மீன்பிடி திருவிழாவில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சூரக்குடி, புதுப்பட்டி, முத்துசாமிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் குடும்பமாக வந்து கொசுவலை உள்ளிட்ட வலைகள் மூலம் விரால், கட்லா, ரோகு, ஜிலேபி, கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்துச் சென்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 593 புள்ளிகள் உயர்ந்து 76,617 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 167 புள்ளிகள் அதிகரித்து 23,332 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் மாற்றமில்லை. ஒரு சவரன் 68,080 ரூபாயாகவும் 1 கிராம் 8,510 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 114 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேசி வருவதால் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. கச்சத்தீவை மீட்க கோரியும் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்றிரவு முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என அறிவித்துள்ள இந்திய வானிலை மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.